ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், பிஓ எக்ஸாமா இருக்கட்டும், அதே போல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருது இல்லைங்களா, அதுவாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தாங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் இலக்கியத்தில் முதன்மைகள், தமிழ்ல இதெல்லாம் முதல்ல தோன்றிச்சு, எந்த நூல்லாம் முதல்ல வந்துச்சு அப்படின்ற அந்த இதுதான் பார்க்க போறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமையா வீடியோ பாருங்க. ஓகேங்களா? சிறுவாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தமிழ் மொழியில் முதல் நகைச்சுவை இலக்கியம் எது? தமிழ் மொழியோட முதல் நகைச்சுவை இலக்கியம் எது அப்படின்னா பரமாத்ம குருகதைகள். பரமாத்ம குருகதைகள் தான் முதல் நகைச்சுவை இலக்கியம். யாருன்னா வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார், நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப தமிழ் மொழியில் முதல் நகைச்சுவை இலக்கியம் அப்படின்னா பரமாத்ம குருகதை. அடுத்து பாருங்க, தமிழில் வெளிவந்த முதல் அகராதி. தமிழ்ல வெளியான முதல் அகராதி நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரகராதி. சதுரகராதி தான் தமிழில் வெளிவந்த முதல் அகராதி நூல். அடுத்து மூன்றாவது பாருங்க, வெளிநாட்டவரால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் எது? அதாவது தமிழ் மொழியா தாய்மொழியா இல்லாம வெளிநாட்டவரால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் காப்பியம் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா தேம்பாவணி. தேம்பாவணி தான் வெளிநாட்டவரால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம், தேம்பாவணி. இதெல்லாமே வீரமாமுனிவருடையதுதான். தமிழில் முதல் புதினம் எது? தமிழ்ல வெளிவந்த முதல் புதினம் எது? எந்த இது முதல்ல தமிழ்ல புதினம் வெளியிடப்பட்டது அப்படின்னா எதுங்க? பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்திரம் தான் பாத்தீங்கன்னா தமிழில் வெளிவந்த முதல் புதினம். ஓகேங்களா? தமிழ் வெளிவந்த முதல் புதினம். அந்த தமிழ் வெளிவந்த முதல் புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. யாருங்க? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் எழுதியிருப்பாரு இந்த பிரதாப முதலியார் சரித்திரம். இதுதான் தமிழ்ல வெளிவந்த முதல் புதினம். அடுத்து உவேசா பதிப்பித்த முதல் நூல் எது? உவேசா நிறைய நூல்கள் பதிப்பிச்சிருப்பாரு, நம்மளுக்கு கொடுத்திருப்பாருங்க. அப்படி உவேசா பதிப்பிச்ச முதல் நூல் எது அப்படின்னா வேணுவலிங்க விலாச சிறப்பு. என்னதுங்க? வேணுவலிங்க விலாச சிறப்பு அப்படின்றத உவேசா பதிப்பித்த முதல் நூல். அடுத்து மகாத்மா காந்தியை காந்தியடிகள் என முதலில் குறிப்பிட்டவர் யார்? மகாத்மா காந்தியை காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார் குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா திருவிக்கா. யாருங்க? திருவிக்கா தான் முதல்ல குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு எது? தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு எது? திவாகர நிகண்டு. எந்த நிகண்டுங்க? திவாகர நிகண்டு தான் பாத்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு திவாகர முனிவர் அப்படின்றத எழுதியிருப்பார். இதை சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திவாகர நிகண்டு. தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ். தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் மெயில். ஓகேங்களா? மதராஸ் மெயில் அப்படின்ற அந்த நாளிதழ் வெளிவந்திருக்கும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் இதழ் அப்படின்னா பெங்கால் கெஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழகத்தோட முதன்மைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இந்திய அளவில் தொடங்கப்பட்ட முதல் இதழ்னா பெங்கால் கெஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதராஸ் மெயில் அப்படின்றதான் முதல்ல வந்திருக்கும் 1868. ஓகேங்களா? ஆனா தமிழ்நாட்டில் தமிழில் வந்த முதல் நாளிதழ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேசமித்திரன். ஓகேங்களா? இது தமிழ்ல வந்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா சுதேசமித்திரன் தான் வெளிவந்திருக்கும். 1862 வந்திருக்கும். இது ஓவராலா தமிழ்நாட்டில் வந்த முதல் நாளிதழ்னா மதராஸ். அடுத்து தமிழில் வந்த முதல் அந்தாதி எது? தமிழில் எழுதி வெளியிடப்பட்ட முதல் அந்தாதி எது? சூப்பர், அற்புத திருவந்தாதி. எதுங்க? அற்புத திருவந்தாதி தான் தமிழ்ல வெளிவந்த முதல் அந்தாதி. அப்படி தமிழின் முதல் அந்தாதியை பாடியவர் யார் அப்படின்னா யாருங்க? காரைக்கால் அம்மையார். ஓகேங்களா? இது ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல வந்த அந்தாதி அற்புத திருவந்தாதி. அந்த முதல் அந்தாதி யார் பாடியிருப்பார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் தான் பாடியிருப்பாங்க. அடுத்து தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை. தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை எது? குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. எதுங்க? குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அப்படின்றத தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை நூல். தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை நூல் வாவேசு ஐயர் தான் எழுதியிருப்பாரு குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. ஓகேங்களா? அப்ப தமிழ் முதல் சிறுகதையோட ஆசிரியர்னா வாவேசு ஐயர். இதை நான் அங்கேயே சொல்லிட்டேன். அப்ப தமிழ் வெளிவந்த முதல் சிறுகதை அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. அதனுடைய ஆசிரியர்னா வாவேசு ஐயர். அடுத்து தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை நூல் எது? முதல் சிறுகதை நூல் எது?
சூப்பர். எதுங்க? மங்கையர்க்கரசியின் காதல். அதுனா சார் சிறுகதை. சிறுகதை அப்படின்னா ஒரு சின்ன நூலா வந்திருக்குதுங்க. ஓகேங்களா? இதே சிறுகதை நூல்னா தொகுப்புகளாக வந்திருக்கு. தமிழ்ல வெளிவந்த ஒரு சிறுகதை தொகுப்புகளா வெளிவந்த நூல் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல். அதுவும் வாவேசு ஐயர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, எழுதியிருப்பாரு. அடுத்து பாரதியார் பாடிய முதல் கவிதை எது? சோ பாரதியார் பாடிய முதல் கவிதை காட்சி. காட்சி அப்படின்ற கவிதையை தான் வந்து முதல்ல பாரதியார் வந்து பாடியிருப்பாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் கண்ட காட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் பாடிய முதல் பாடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கும் காணும் சக்தியடா. எதுங்க? எங்கெங்கும் காணும் சக்தியடா அப்படின்றதான் பாரதிதாசன் வந்து பாடியிருப்பாரு. அப்ப அதுக்கான ஆன்சர் வந்து எங்கெங்கும் காணும் சக்தியடா. பாரதியார்னா காட்சி, பாரதிதாசன்னா எங்கெங்கும் காணும் சக்தியடா. அடுத்து தமிழில் எழுதப்பட்ட முதல் சுயசரிதை எது? சோ சுயசரிதைனா அவங்களே வந்து எழுதிக்கிறது. அப்படி தமிழில் எழுதப்பட்ட முதல் சுயசரிதை எதுனா ஆனந்தரங்கம் நாட்குறிப்பு. ஓகேங்களா? சோ அங்க ஆனந்தரங்கம் பிள்ளை என்ன பண்ணிருப்பாரு, அவர் எழுதியிருப்பாரு இல்லையா, அந்த நாட்குறிப்பு ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதியதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுயசரிதை நூல். தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் எது? தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் எது? இறையனார் களவியல் உரை. எதுங்க? இறையனார் களவியல் உரை தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் உரை நூல். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் எது அப்படின்னா திருக்கைலாய நாண உலா. எதுங்க? திருக்கைலாய நாண உலா. யார் எழுதியிருப்பாங்க? பெருமாள் நாயனார் எழுதிய திருக்கைலாய நாண உலா தான் வந்து தமிழில் தோன்றிய முதல் உலா நூல். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது? தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது? நந்தி கலம்பகம். சோ ஆசிரியர் பெயர் தெரியாது, இது நந்தி கலம்பகம் அப்படின்றதான் தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் தூது எது? தமிழில் தோன்றிய முதல் தூது நூல் எது? சூப்பர். நெஞ்சி வீடு தூது. தமிழில் தோன்றிய முதல் தூது நூல் நெஞ்சி வீடு தூது. யார் எழுதியிருப்பாருன்னா உமாபதி சிவாச்சியார் தான் வந்து எழுதியிருப்பார். உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நெஞ்சி வீடு தூது தான் தமிழில் தோன்றிய முதல் தூது நூல். தமிழில் தோன்றிய முதல் கோவை நூல் எது? சோ தமிழில் தோன்றிய முதல் கோவை நூல் எது? பாண்டியன் கோவை. பாண்டிய அரசனான நெடுமாறன் அவங்க வந்து பாண்டியன் கோவை அப்படின்றத வந்து தமிழ் தோன்றிய முதல் கோவை நூல். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் சதகம் எது? சோ தமிழ் தோன்றிய முதல் சதக நூல் எது அப்படின்னா தொண்டை மண்டல சதகம். எதுங்க? தொண்டை மண்டல சதகம் தான் வந்து தமிழில் தோன்றிய முதல் சதக நூல். படிக்காசு புலவர் தான் வந்து எழுதியிருப்பார். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டை மண்டல சதகம், படிக்காசு புலவர், முதல் சதக நூல். தமிழில் தோன்றிய முதல் மடல் எது? சிறிய திருமடல், பெரிய திருமடல். சோ தமிழ் தோன்றிய முதல் மடல் நூல் எதுனா சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்றத வந்து தமிழ் தோன்றிய முதல் மடல் நூல். தமிழில் தோன்றிய முதல் மாலை எது? சோ தமிழில் தோன்றிய முதல் மாலை நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டை மணி மாலை. திரு இரட்டை மணிமாலை அப்படின்றத வந்து இருட்டை மணி மாலை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் மாலை நூல். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் பிள்ளை தமிழ் எது? தமிழில் தோன்றிய முதல் பிள்ளை தமிழ் நூல் எது? சூப்பர். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். எதுங்க? குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தான் தமிழில் தோன்றிய முதல் குலோத்துங்கன் தோன்றிய பிள்ளை தமிழ் நூலுங்க. யார் எழுதியிருப்பாருன்னா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாரு. இரண்டாம் குலோத்துங்கனை சாந்தான பண்ணியிருப்பாரு. ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருப்பாரு குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். தமிழில் தோன்றிய முதல் பரணி. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பாரு. கலிங்கத்து பரணி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் உரைநடை. சோ தமிழ் தோன்றிய முதல் நகைச்சுவை நூல் அப்படின்னாலும் பரமாத்மா குருகதை தான். முதல் உரைநடை நூல் அப்படின்னு கேட்டாலும் பரமாத்மா குருகதை தான். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தோன்றிய முதல் காப்பியம். இதை பத்தி சொல்லவே தெரியல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் தமிழ் தோன்றிய முதல் காப்பியம். தமிழ் தோன்றிய முதல் கிறிஸ்துவ காப்பியம் எது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ தமிழ் தோன்றிய முதல் கிறிஸ்துவ காப்பியம். சோ வெளிநாட்டவரால் எழுதப்பட்ட ஒரு காப்பியம் தான் இந்த தேம்பாவணி. ஓகேங்களா? தேம்பாவணி தான் வந்து கிறிஸ்துவ காப்பியம். தமிழ் தோன்றிய முதல் பள்ளு எது? தமிழ் தோன்றிய முதல் பல்லு நூல் எது? சூப்பர். முக்கூடர் பல்லு தான் வந்து தமிழ் தோன்றிய முதல் பல்லு நூல். இதனோட ஆசிரியர் பெயர் தெரியாதுங்க. முக்கூடர் பல்லோட ஆசிரியர் பெயர் தெரியாது. தமிழ் தோன்றிய முதல் பல்லு முக்கூடர் பல்லு. தமிழ் தோன்றிய முதல் நீதி நூல் எது? சோ தமிழ் தோன்றிய முதல் நீதி நூல் எதுனா திருக்குறள். திருக்குறள் தான் வந்து தமிழ் தோன்றிய முதல் நீதி நூல். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் திறனாய்வு நூல் எது? தமிழ் தோன்றிய முதல் திறனாய்வு நூல் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா? 53 புலவர்களால 55 பாடல்கள் இருக்கும். திருவள்ளுவ மாலை தான் முதல் திறனாய்வு நூல். ஸோ திருக்குறளை பத்தி நல்லா ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நூலா இருக்கும். முதல் திறனாய்வு நூல் அப்படின்னா திருவள்ளுவ மாலை.
தமிழ் தோன்றிய முதல் அச்சு நூல் எது? ஸோ தமிழ்ல தோன்றிய முதல் அச்சு நூல், அதாவது அச்சடித்து வழங்கப்பட்ட அந்த முதல் நூல் எது அப்படின்னா தம்பிரான் வணக்கம். ஸோ தம்பிரான் வணக்கம் அப்படின்றதான் தமிழ்ல தோன்றிய முதல் அச்சு நூல். தமிழ் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் எது? ஸோ தமிழ் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் எது? மோகனாங்கி. என்னதுங்க? மோகனாங்கி அப்படின்றதான் தமிழ் தோன்றிய முதல் வரலாற்று புதினம். ஸோ முதல் புதினம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழ் தோன்றிய முதல் புதினம் அப்படின்றத நம்ம முன்னாலே பார்த்தோம். பிரதாப முதலியார் சரித்திரம், மாயூரம் வேதநாயக பிள்ளை. இது வந்து வரலாற்று புதினம். வரலாற்று புதினம்னா மோகனாங்கி. தமிழ் தோன்றிய சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல். ஓகேங்களா? தமிழ் தோன்றிய முதல் அந்த தருக்க நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி. ஸோ இதுக்கு ஒரு 100 பேர் தருக்க நூல்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ் தோன்றிய முதல் தருக்க நூல் எதுனா நீலகேசி. அடுத்து தமிழ் தோன்றிய முதல் பாவடிவ நாடக நூல் எது? தமிழ் தோன்றிய முதல் பாவடிவ நாடக நூல் எது? சூப்பர், மனோன்மணியம். பே சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியம் தான் வந்து தமிழ் தோன்றிய முதல் பாவடிவ நாடக நூல். அடுத்து பாருங்க, தமிழ் தோன்றிய முதல் வாழ்க்கை வரலாற்று நூல் எது? தமிழ் தோன்றிய முதல் வாழ்க்கை வரலாற்று நூல் அச்சுதானந்த சுவாமி வரலாறு. அச்சுதானந்த சுவாமி வரலாறுன்றது தான் வந்து தமிழ் தோன்றிய முதல் வாழ்க்கை வரலாற்று ஒரு நூலா வந்து கருதப்படுது. புது கவிதையில் எழுதப்பட்ட முதல் வாழ்க்கை வரலாற்று நூல். ஸோ புது கவிதை தோன்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து எழுதப்பட்டிருக்கும். அது என்னன்னா கவிராஜன் கதை அப்படின்றதான் வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ புது கவிதையில் எழுதப்பட்ட முதல் வாழ்க்கை வரலாற்று நூல்னா கவிராஜன் கதை. தமிழ் தோன்றிய முதல் பயண இலக்கியம். சூப்பர், எதுங்க? காசி யாத்திரை. வீராசாமி ஐயர் அப்படின்றவர் எழுதிய காசி யாத்திரை தான் தமிழில் தோன்றிய முதல் பயண இலக்கியம். தமிழில் தோன்றிய முதல் தொடர்கதை நாவல், ஒரு தொடர்கதையா வந்த நாவல் எது அப்படின்னு பார்த்தோன்னா கமலாம்பாள் சரித்திரம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கமலாம்பாள் சரித்திரம் வந்து தொடர்கதையா வந்த முதல் நாவல். தமிழில் தோன்றிய முதல் தேசிய இயக்க நாவல். சூப்பர், தேசபக்தன் கந்தன். எதுங்க? தேசபக்தன் கந்தன் அப்படின்றத வந்து தமிழில் தோன்றிய முதல் தேசிய இயக்க நாவல். தமிழ் மேடையில் நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடகம். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தமிழ் மேடையில நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடகம் காசி விஸ்வநாத முதலியார் எழுதிய டம்பாச்சாரி விலாசம். எதுங்க? டம்பாச்சாரி விலாசம் அப்படின்றத வந்து தமிழ் மேடையில் நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடகம். தமிழில் முழுவதும் வசனத்தில் வெளிவந்த முதல் நாடகம். ஸோ தமிழ்ல முழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தால எழுதப்பட்டு வெளிவந்த முதல் நாடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். எதுங்க? பிரதாப முதலியார் சரித்திரம். இது வசனத்தாலே வெளிவந்திருக்கும். இதான் முதல் நாவல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். தமிழ் தோன்றிய முதல் உரைநடை நாடகம். ஸோ ஒரு உரைநடையா கொண்டு வரப்பட்ட நாடகம் எதுனா சுதி சுலோசனா. எதுங்க? சதி சுலோசனா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம். இது ரொம்ப முக்கியங்க. தமிழ் வெளிவந்த முதல் வார இதழ் எது? தினவர்த்தமானி. எதுங்க? தினவர்த்தமானி அப்படின்றத வந்து தமிழ் வெளிவந்த முதல் வார இதழ். தமிழின் முதல் அரசியல் இதழ் எது? ஸோ தமிழ்ல வெளிவந்த முதல் அரசியல் இதழ் எது? சூப்பர், சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் தான் வந்து தமிழ்ல வெளிவந்த முதல் அரசியல் இதழ். தமிழில் கருத்து படங்களை வெளியிட்ட முதல் இதழ்னா இந்தியா. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து படங்களை வந்து முதல்ல வெளியிட்டிருக்கோம். சாகித்ய அகாதமி பெற விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழ் இன்பம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுங்க? தமிழ் இன்பம். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் தமிழ் இன்பம் தான் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு முதல் நூல். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞரா யார் இருந்தான்னா நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார். ஓகேங்களா? ஸோ பேஸ் வெற்றிகரமா உங்களுக்கு தமிழகத்தோட முதன்மைகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க. அப்படியே வேகமா நீங்க ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிடும். தமிழகத்தின் முதல் நகைச்சுவை நூல் அப்படின்னா பரமாத்ம குருகதிகள். முதல் அகராதினா சதுரகராதி. வெளிநாட்டவரால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம்னா தேம்பாவணி. தமிழ் முதல் புதினம்னா பிரதாப முதலியார் சரித்திரம். அது எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஊஎஸ்ஆ பதிப்பித்த முதல் நூல்னா வேணுவனிலிங்க விலாச சிறப்பு. மகாத்மா காந்தியை காந்தியடிகள் திருவிக்கதா அடிச்சிருப்பாரு. தமிழ் தோன்றிய முதல் நிகழ்னா திவாகரன் நிகழ்ந்து. தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் மதராசனையில். தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ்னா சுதேசமித்திரன். தமிழில் வந்த முதல் அந்தாதி அப்படின்னா அற்புத திருவந்தாதி. தமிழின் முதல் அந்தாதியை பாடியவர் காரைக்கால் அம்மையார். தமிழ்நாட்டில் முதல் சிறுகதை அப்படின்னா குலத்தங்கரை அரசு சொன்ன கதை. அதன் ஆசிரியர் வாவேசு ஐயர். தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் சிறுகதை நூல் அப்படின்னா மங்கையர்க்கரசியின் காதல். பாரதியார் பாடிய முதல் பாடல் காட்சி. பாரதிதாசனா எங்கெங்கும் காணும் சக்தியடா. தமிழ் எழுதப்பட்ட முதல் சுயசரிதை ஆனந்தரங்கரோட தான். தமிழ் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் கலவியல் உரை. தமிழ் தோன்றிய முதல் உலா திருக்கையிலாய நாண உலா.
தமிழ் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம், தமிழ் தோன்றிய முதல் தூது நெஞ்சுவிடு தூது, தமிழ் தோன்றிய முதல் கோவை பாண்டியன் கோவை, தமிழ் தோன்றிய முதல் சதகம் தொண்டை மண்டல சதகம், தமிழ் தோன்றிய முதல் மடல் பெரிய மடல் சிறிய திருமடல் பெரிய திருமடல், தமிழ் தோன்றிய முதல் மாலை இரட்டை மணி மாலை, தமிழ் தோன்றிய முதல் பிள்ளை தமிழ் குலத்துங்கன் பிள்ளை தமிழ், தமிழ் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி, தமிழ் தோன்றிய முதல் உரைநடை பரமாத்மா குருகதை, தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம், தமிழ் தோன்றிய முதல் கிறிஸ்தவ காப்பியம் அப்படின்னா தேம்பாவளி, தமிழ் தோன்றிய முதல் பல்லு அப்படின்னா முக்கூடர் பல்லு, தமிழ் தோன்றிய முதல் நீதி நூல் அப்படின்னா திருக்குறள், தமிழ் தோன்றிய முதல் திறனாய்வு நூல் அப்படின்னா பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை, தமிழ் தோன்றிய முதல் அச்சு நூல் அப்படின்னா தம்பிரான் வணக்கம், தமிழ் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் மோகனாங்கி, சமய தத்துவங்களை விதிக்கும் தருக்கு நூல்னா நீலகேசி, பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம், முதல் வாழ்க்கை வரலாற்று நூல் அச்சுனானந்த சுவாமி, புதுக்கவிதையில் எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்றுனா கவிராஜன் கதை, முதல் பயண இலக்கியம் காசி யாத்திரை, முதல் தொடர்கதை நாவல்னா கமலாம்பாள் சரித்திரம், தமிழ் தோன்றிய முதல் தேசிய இயக்க நாவல் அப்படின்னா தேசபக்தன் கந்தன், மேடையில் நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடகம்னா டம்பாச்சாரி விலாசம், தமிழகம் முழுவதும் தமிழ் வெளிவந்த வசனத்தால் எழுதப்பட்ட முதல் நாடகம் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம், தமிழ் தோன்றிய முதல் உரைநடை நாடகம் அப்படின்னா சதி சுலோசனா, தமிழ் வெளிவந்த முதல் வார இதழ் தினவர்த்தமானி, முதல் அரசியல் இதழ்னா சுதேசமித்திரன், கருத்துப்படைகளை வெளியிட்ட முதல் இந்தியா, தமிழில் சாகித்ய அகாதமி விருதுப்பட்ட முதல் தமிழ் இன்பம், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம சேனலுக்கான புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ சொல்லுங்க உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திட்டு இருக்கேன். இதே போல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாபிக் நம்ம பார்க்கலாம்.